கடையை பொறுத்தவரை என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கு தெரியாமல் திணறி வரி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல் தான் நாம் செய்தி செய்து கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் கடையானது முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அடித்து நொறுக்கப்படக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். இங்கு காவல்துறையினரும் காயமடைந்திருக்கிறார்கள், ஊர் மக்களும் காயமடைந்திருக்கிறார்கள், செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களும் காயமடைந்திருக்கிறார்கள். மிக பதற்றமான ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் காணப்படுகிறது. இப்படி ஒரு கலவரத்தை இதுமுறை கலிங்கப்பட்டியில் கண்டதில்லை. முதல் முறையாக இவ்வளவு மோசமான ஒரு கலவரமானது நடைபெற்றிருக்கிறது. அதுதான் தற்பொழுது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. தமிழரசன், தற்போது அந்த செல்போன் டவர்ல ஏறின தொண்டரோட நிலைமை என்ன ராமானுஜம்? செல்போன் மேலே ஏறிய தொண்டர் அதே பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர் இன்னமும் கீழே இறங்கவில்லை. இதற்கிடையே இப்பொழுது கடையானது முழுமையாக சூறையாடப்பட்டு வருகிறது. அந்த சூறையாடக்கூடிய காட்சிகள் தான் வரக்கூடிய காட்சிகள் தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடையானது எப்படி அடித்து நொறுக்கப்படுகிறது என்பதை தற்போது நாம் நேரடியாகவே பார்க்கலாம். இந்த பகுதியில் எப்படியெல்லாம் கடைகள் இது பண்ணப்படுகின்றன என்பதை நாம் நேரடியாக பார்க்கலாம். இதுதான் இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய கலவர காட்சிகள். கண்டிப்பா ராமானுஜம், கலவர காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்காக மதிமுக தொண்டர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் சொல்லியிருக்கீங்க. தற்போது வைகோ எங்க இருக்கிறார்? அவரை சுற்றி இருக்க சூழல் என்ன? அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு மிக மோசமான ஒரு சூழல் பகுதியில் அந்த பகுதியில் காணப்படுகிறது. அந்த பகுதியில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு குறைக்கப்படுகிறது என்பதெல்லாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழரசன், ராமானுஜம், அமைதி வழியில போராடின தொண்டர்கள் திடீரென டாஸ்மாக் கடையை சூறையாடி இருக்காங்க. இது குறித்து வைகோ என்ன சொல்லியிருக்காரு? வைகோவிடம் இதில் நாம் கருத்து கேட்க முடியாத ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறது. ஏனால் வைகோவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இங்க நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். உள்ளுக்குள் இருந்து கடைகளுக்குள் இருந்து அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் முழுமையாக அதை விட இங்க நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கலாம். கடையானது முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அங்கே இந்த பகுதி காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். டாஸ்மாக் கடையானது முழுமையாக கலிங்கப்பட்டில் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழல் இருக்கு முன்னால் ஏற்பட்டது இதுவரை கிடையாது. பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சூழல் அங்குள்ள டாஸ்மாக் கடையானது முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் கடை எப்படி சூறையாடப்பட்டது என்பதற்கு தான் இங்க இருக்கக்கூடிய கடையானது முழுமையாக உடைக்கப்பட்டு கடையில் உள்ள பொருட்கள் எல்லாம் ரோட்டில் வீசப்படுகின்றன. அந்த காட்சிகள் எல்லாம் தற்போது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த அளவுக்கு டாஸ்மாக் கடைகள் அடித்து நொறுக்கிறார்கள் என்பதுதான் தற்போது இங்க இருக்கக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதாவது மதுவுக்கு எதிரான போராட்டம் தமிழகத்தில் தீவிரமடைந்த சூழ்நிலையில் தற்பொழுது அது ஒரு வன்முறை வடிவம் எடுத்துள்ளது. இதற்கு முன்னர் இப்படி வன்முறை வடிவம் எடுத்ததில்லை. மதிமுக பொதுச் செயலாளர் எப்பொழுதும் அகிம்சை என்று பேசி வந்தவர் இன்று முதல் முறையாக அவரது கட்சியினர் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் இப்பொழுது ஒரு பதற்றமான சூழல் ஈடுபட்டிருக்கிறது. அதிக அளவில் விரைவில் காவல்துறையினர் குவிக்கப்படுவார்கள் என தெரிய வருகிறது. தமிழரசன், ராமானுஜம், வன்முறை பாதையில எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அகிம்சை வழியிலேயே மதுக்கடையை மூடுவதற்காக போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காலையிலிருந்து இந்த போராட்டத்தில் அறிவிச்சிட்டு இருக்காரு. தற்போது அவருடைய பேச்சையும் அவருடைய வாக்கையும் மீறி மதிமுக தொண்டர்கள் இது போன்ற சூறையாடலில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? ராமானுஜம், தற்போது போராட்ட களத்துல வைகோ இருக்காரா? வைகோ தற்போது எங்க இருக்கிறார்? ஹலோ ஹலோ ஹலோ, தற்போது மதிமுகவினர் கலிங்கப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கி உள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது காவல்துறையினர் கண்ணீர் போய் கொண்டாலும் இந்த பகுதியில் வீசி வருகிறார்கள். அந்த காட்சியில் தற்போது எடுக்க முடியாத சூழல் இருக்கிறோம். மிக ஒரு மோசமான சூழல் தான் நிலவி வருகிறது. கண்ணீர் போய் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை. ஆனால் மதிமுக பொதுச் செயலாளரை டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்குங்கள், பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதனால் தற்பொழுது வெடிகுண்டு சத்தம் வெடித்து போலீசார் தற்போது துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு தயாராகிவிட்டார்கள். தற்பொழுது துப்பாக்கி சூடு சம்பவமானது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு மிக பதற்றமான சூழல் தான் நிலவுகிறது. தமிழரசன், போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள் திடீரென டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கி உள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த பகுதியில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுவதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதாகவும்
நமது செய்தியாளர் ராமானுஜம் தகவல் அளித்திருக்கிறார். தற்போது நடைபெற்ற இந்த கலவரத்தில் புதிய தலைமுறையின் ஒளிப்பதிவாளர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மூக்கில் காயம் ஏற்பட்டு தற்போது அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியே தற்போது ஒரு போர்க்களம் போன்ற ஒரு சூழலில் காணப்படுகிறது.